இன்னைக்கு எப்படியாச்சும் கிருஷ்ணா கிட்ட மருதுவை பற்றி சொல்லி ஆகணும். அவன் என்னை வந்து பார்த்தது பேசுனது எல்லாத்தையும் கிருஷ்ணா கிட்ட சொல்லணும். என்ன நடந்தாலும் சரி, எப்படியே சொல்லாமல் நான் விட்டுட்டே இருந்தேன்னா வேறு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்தா அப்புறம் கிருஷ்ணா தான் கஷ்டப்படுவாங்க. என்னால் எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனைன்னு தான் மருதுவை பற்றி கிருஷ்ணா கிட்ட சொல்லாமல் மறைச்சேன். ஆனால் நான் இப்படி கிருஷ்ணா கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே அவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த மருது அன்னைக்கு என்னென்னலாமோ பேசினா அவனால் கிருஷ்ணா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் இப்போவே கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு ஏதாச்சும் கொஞ்சம் உஷாராக இருப்பார். இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். என்னால் தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே கிருஷ்ணாக்கு என்னால் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை. திரும்ப திரும்ப நான் கிருஷ்ணாவை கஷ்டப்படுத்த விரும்பலை. எதுவாக இருந்தாலும் முன்னாடியே சொல்கிறது தான் நல்லது. இப்படியே மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது அவருக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. அந்த மருது ஜெயிலில் இருக்கான்னு நினச்சி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் அவன் இப்படி என் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படியே யார்கிட்டையும் சொல்லாமல் எனக்குள்ளேயே வச்சு வச்சு யோசிச்சுட்டே இருந்தா பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வராது. இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். பேசாமல் கிருஷ்ணா கிட்ட சொல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என் ராசியோ என்னமோ தெரியல, இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். அவனை பார்த்த அடுத்த செகண்ட்லேயே என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் என்னால என் பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனை பார்த்தது எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா. ஏற்கனவே என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. மேலும் மேலும் உங்களை கஷ்டப்படுத்துறது நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. எப்படியாச்சும் இந்த விஷயத்தை இன்னைக்கு கிருஷ்ணா கிட்ட சொல்லிடணும். என்ன மோகன், நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இன்னும் 1 ஹவர்ல கிளைண்ட் வந்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதுக்குள்ள பிரசன்டேஷன் ரெடியா இருக்கணும். என்ன இவர் இவ்வளோ டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு இருக்காரு? இப்போ சொல்லலாமா இல்லை வேண்டாமா? இல்லை என்னவா வேணாலும் இருக்கட்டும். சொல்லணும்னு நினச்சி தானே வந்தோம். இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடணும். சீக்கிரம் முடிங்க, முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. கிருஷ்ணா, சொல்லுறியா? என்னாச்சு கிருஷ்ணா? எதுவும் ப்ராப்ளமா என்ன? ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருந்தீங்க. ஆமா ரியா, ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ரியா. இல்லை அது கிருஷ்ணா, அது எப்படி சொல்கிறதுன்னா. என்னாச்சு ரியா, ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசிட்டு இருக்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லு. முக்கியமான விஷயம் தான் கிருஷ்ணா. ஆனால் ரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி வேத்து கொட்டுது? என்னாச்சு உனக்கு? இல்லை கிருஷ்ணா, அது ரியா, அங்க பாரு, டேபிள்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, முதல்ல தண்ணி குடி. இல்லை கிருஷ்ணா, அது நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், அப்புறம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ரியா, நீ ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? முதல்ல தண்ணியை குடி, அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு. சரி கிருஷ்ணா. கிருஷ்ணா, இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா. என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். உங்களை நான் மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கேன் கிருஷ்ணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் போகிறேன்னு போனல, போயிட்டு நான் கூட உடனே திரும்ப வந்துட்டேன். நீங்கள் கூட ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல. அன்னைக்கு நான் மருதுவை பார்த்தேன். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான் கிருஷ்ணா. அவன் என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? உங்களை கொண்டுட்டு கூட என்னை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. அவனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கிருஷ்ணா. இதெல்லாம் சொல்லி உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் என்னால சொல்லாமலும் இருக்க முடியல கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. ஓகே, நான் இன்னும் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். ஐயோ சாரி ரியா, நீ எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னல. சாரி ரியா, ஆஃபீஸில் வேற ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான். கிருஷ்ணா, அப்ப நான் சொன்னதை நீங்க கவனிக்கலையா? ரியா, நீ ஏதோ சொல்ல வந்த, அதுக்குள்ளே எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, அதான் நான் பேச போயிட்டேன். சாரி ரியா, நம்ம எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாமே. இல்ல கிருஷ்ணா, அது ரியா, நான் இப்போ அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பணும். ஒரு 2 ஹவர்ஸில் ப்ரெசன்டேஷன் எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நானே உனக்கு கால் பண்ணுறேனே. கிருஷ்ணா. ரியா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், அப்புறம் கால் பண்ணுறேன், சரியா? சரி கிருஷ்ணா. என்ன இது, எப்படியாச்சும் கிருஷ்ணா கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா இவர் வேற அவசர அவசரமா போறாரு. சரி, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல, எப்படியாச்சும் இன்னைக்கு இவர்கிட்ட சொல்லி ஆகணும். ஏதோ ஆஃபீஸில் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அதான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக போயிட்டாரு. சரி, அவர் கால் பண்ணுற வரை வெயிட் பண்ணுவோம். ஏன் வெண்ணிலா, ஏன் ஏன் எனக்காக இப்படி ஒன்றுத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்கிற? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா?
எனக்காக நீ இப்படி ஒன்னத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனா ஏன் வெண்ணிலா நீ எனக்காக எல்லாமே பண்ற? நேத்து நைட் என்னடானா நீ தூங்காம என்ன பார்த்துட்டு இருந்திருக்க. ஏன் வெண்ணிலா ஏன் இப்படிலாம் பண்ற? எந்த பொண்ணுமே பண்ணாத ஒரு பெரிய ஹெல்ப் நீ எனக்கு பண்ணிருக்க வெண்ணிலா. அதை நினைச்சாலே அப்பப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கும். இதுல நீ இந்த மாதிரிலாம் என்ன கேர் பண்ணி பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு அம்மா தன் குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயத்துல கூட நீ என்ன அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற வெண்ணிலா. ஒரு சைடு இதெல்லாம் நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. நம்ம பண்ணிக்கிட்டது 6 மாசம் கான்ட்ராக்ட் மேரேஜ். அதுக்காக நீ இவ்வளோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனா நீ எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியல வெண்ணிலா. சத்தியமா தெரியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வெண்ணிலா. எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள நீ வர ஆரம்பிச்சிட்ட. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க என் மனசு ஏத்துக்க மாட்டேங்கி. உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு தினேஷ், அவன்கிட்ட நீ பேசும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அவனை பார்க்கும்போது அப்படியே கழுத்தை நடிச்சு கொண்டுலாம் போல வந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது வெண்ணிலா. ஆனா எனக்கு எதுக்கு அப்படிலாம் கோவம் வரணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல வெண்ணிலா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வெண்ணிலா. ஆனா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ என்ன எவ்வளவு கேவலமா நினைப்ப? கண்டிப்பா நீ என்ன கேவலமா தானே நினைப்ப. 6 மாசம் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு இப்ப என் மனசுல இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் வந்திருக்குன்னு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு வெண்ணிலா. இது மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன ரொம்ப கேவலமா நினைப்பல்ல. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சேர்ந்திருந்தா கூட நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் வெண்ணிலா. நீ ஏதோ போனா போதுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக 6 மாசம் கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அதையே நான் அட்வான்டேஜா எடுத்துட்டு உன்னை விரும்ப ஆரம்பிச்சேன்னா ரொம்ப தப்பு வெண்ணிலா. ரொம்ப தப்பு. நான் பண்றது பெரிய பாவம் வெண்ணிலா. இதெல்லாம் தப்புன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லடி. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எதுக்கு வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நீ என் கூட இருக்க போய் தான் எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அதே மாதிரி உன்னை விட்டு கொடுக்கவும் எனக்கு மனசு இல்லடி. என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி கூடிய சீக்கிரம் நான் ஃபாரின் போறதுதான். இங்கே இருந்து என் மனசுல தப்பான எண்ணம் வர்றதுக்கு நான் சீக்கிரமா ஃபாரின் போறது ரொம்ப நல்லது. அது உன் வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது வெண்ணிலா. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் வெண்ணிலா. என்னாலும் உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது சூர்யா மாமா. வெண்ணிலா. சூர்யா மாமா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? தலை ரொம்ப வலிக்குதா என்ன? இல்ல வெண்ணிலா, லைட்டா தான் தலை வலிக்குது. இல்ல, நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. இப்போ ரொம்ப டல்லா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்ல வெண்ணிலா, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி சூர்யா மாமா, இதை குடிங்க. என்ன வெண்ணிலா இது? அதுவா, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் கஷாயம் வச்சு எடுத்துட்டு வந்தேன். இதை குடிங்க, தலைவலி ஃபீவர் எல்லாமே சரியாயிரும். வெண்ணிலா, உனக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, கஷாயம் தானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? இல்ல வெண்ணிலா, எனக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? சூர்யா மாமா, நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? சூர்யா மாமா, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? இந்தாங்க குடிங்க. வெண்ணிலா, கஷாயம் காரமா இருக்குமா என்ன? சூர்யா மாமா, காரமாலாம் இருக்காது. நான் கொஞ்சமா வெல்லம் போட்டிருக்கேன், அதனால காரம் தெரியாது. டாக்டருக்கே வைத்தியம் பார்க்குற அளவுக்கு வந்துட்ட அப்படிதானே? ஏன் டாக்டருக்குலாம் வைத்தியம் பார்க்க கூடாதா என்ன? நீங்க பார்க்கலாம் மேடம், நீங்க பார்க்கலாம். சரி சரி, என்ன கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? சூடா ஆறதுக்குள்ள குடிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா குடிக்க முடியாது. சரி வெண்ணிலா. வெண்ணிலா, தேங்க்ஸ். எதுக்கு எதுக்கு இப்ப தேங்க்ஸ்? அது நீ எனக்காக ஒன்னொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்றல, அதுக்கு தான். அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்ல வெண்ணிலா, சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன். தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க. சரி வெண்ணிலா, இப்பெல்லாம் வீட்ல படிச்ச மாதிரியே இல்ல. செமஸ்டர் வேற வரப்போகுது, படிச்சியா இல்லையா? அச்சச்சோ, நான் மறந்தே போயிட்டேன். அடி பாவி, மறந்தே போயிட்டியா? இன்னும் 2 வாரத்துல எக்ஸாம் இருக்குல்ல? ஆமா சூர்யா மாமா, மறந்தே போயிட்டேன். அடியே, இப்படியே மறந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன்னை ஸ்ட்ரெயிட்டா காலேஜுக்கே அனுப்பி வச்சிருவேன். சரி பாவம், அப்படியே வீட்ல இருந்து கரஸ்ல பண்ணட்டும்னு பார்த்தா நீ என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க? ஒழுங்கா புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு, சரியா? என்னது, இந்த வயசுல காலேஜ் அனுப்ப போறீங்களா? ஆமா, டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கணும் தான் சரின்னு கரஸ்ல படிக்க சொன்னேன். நீ என்னடானா புக்கை எடுத்த மாதிரியே இல்ல. அதான் இன்னும் 2 வாரம் டைம் இருக்குல்ல, நான் படிச்சிடுறேன்.
வெண்ணிலா, நீ நிறைய படிக்கணும் சரியா? உனக்கு எவ்வளவு படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ம் சரி சூர்யா மாமா. சூர்யா மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அரியாக்காவை பார்த்துட்டு வரேன். ம் சரி வெண்ணிலா. என்ன இவர் கால் பண்ணுவார்னு பார்த்தா கால் பண்ணவே இல்லை. நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது, ஆல்ரெடி 2 நேரம் கால் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் கால் பண்ணிகிட்டே இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ கிருஷ்ணா, நீங்கள் எப்போ தான் கால் பண்ணுவீங்களோ எனக்கும் தெரியல. நீங்கள் ஈவினிங் வரலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது கிருஷ்ணா, சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணுங்க. ரியாக்கா, ரியாக்கா, என்ன இவங்க நான் வந்தது கூட கவனிக்காமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரியாக்கா. ஆ வெண்ணிலா, நீ எப்போ வந்த? ரியாக்கா, நான் இப்பதான் வந்தேன். உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க எதையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, அது அது வேற ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்லை ரியாக்கா, நீங்க இப்போ 2-3 நாளாவே சரியில்லை. என்னாச்சு உங்களுக்கு? இல்லை வெண்ணிலா, கிருஷ்ணாக்கு கால் பண்ணேன், அவங்க அட்டன் பண்ணலையா, அதான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ ரியாக்கா, இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க? ஏதாச்சும் வேலையில் இருப்பாங்களா இருக்கும். ஆ ஆமாம் வெண்ணிலா. சரி, கையில் என்ன? ரியாக்கா, அது கஷாயம். நீங்கள் காலையில் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் சூரிய மாமாவும் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் உங்கள் 2 பேருக்கும் சேர்த்தே கஷாயம் போட்டேன். அப்படியா, தேங்க்ஸ் வெண்ணிலா. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், கஷாயம் ஃபுல்லாக குடிச்சிருங்க, அப்போ தான் தலைவலி சரியாகும். நீங்கள் எதையாச்சும் இப்படி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தலைவலி சரியாகும்? கஷாயத்தை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ம் சரி வெண்ணிலா. இப்போ சூர்யா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ரியாக்கா, இப்போ எல்லாம் ஓகே தான். சரி ரியாக்கா, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு பார்க்குறேன். சரி வெண்ணிலா, நீ போ, நானும் வரேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நானும் வரேன். ரியாக்கா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் தான் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. இல்லை வெண்ணிலா, காலையில் கொஞ்சம் தலைவலிச்சது, இப்போ ஓகே தான். நீ போ, நான் கஷாயத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். சரி. கிருஷ்ணா தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ கிருஷ்ணா. ரியா, சாரிடி, இங்க ஆபீஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் நீ கால் பண்ணப்ப என்னால அட்டன் பண்ண முடியல. பரவாயில்ல கிருஷ்ணா. ரியா, நீ என்கிட்ட அப்பத்துலேருந்து ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்க. நம்ம ஈவினிங்கா வெளியே போயிட்டு பேசலாமா? இப்போ கொஞ்சம் ஹெவியா ஒர்க்கு, கொஞ்சம் ப்ராப்ளம் வேற போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நம்ம ஈவினிங்கா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். சாரிடி. சரி பரவாயில்ல கிருஷ்ணா, நீங்கள் ஒர்க்கை பாருங்க, நம்ம ஈவினிங்காக பேசிக்கலாம். தேங்க்ஸ் ரியா. அப்புறம் சாரிடி, சரியா பேச முடியல. ஈவினிங்கா நம்ம கண்டிப்பா பேசலாம், சரியா? சரி கிருஷ்ணா. கிருஷ்ணா கிட்ட எப்படியாச்சும் சொல்லிடலான்னு பார்த்தா சொல்லவே முடியல. சரி, ஈவினிங் பேசலாம்னு சொல்லியிருக்காருல, ஈவினிங் எப்படியாச்சும் சொல்லிடணும். என்னடி பிசாசு அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன சொல்லும், சைட் அடிக்கிறியா? ஆமாம், இவன் பெரிய ஆணழகன், இவனை சைட் வேற அடிக்கிறாங்க. சரி, அப்புறம் என்னடி அப்படி பாக்குற? அது நான் ஷாப்பிங் போகிறேன். சரி, போயிட்டு வா. பொறுக்கி பொறுக்கி, நீ சொல்லலனால நான் போக தான் போகிறேன். சரி, நான் தனியாக தான் போகிறேன், அதான் உன்னையும் கூட கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன், வரியா? ஓ, என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போலான்னு பாத்தீங்களா? சரி சரி, நான் வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? அதுவா, அது எனக்கு லிப்ஸ்ல ஒரு கிஸ் கொடு, நான் இப்போ உடனே வந்துடுறேன். என்னது? என்ன சொல்லும், நான் சொன்னது உனக்கு புரியலையா? என் லிப்ஸ்ல ஒரே ஒரு கிஸ், சும்மா நச்சுன்னு உடனே ஒன்று கொடு பார்க்கலாம். நான் இப்போ உடனே உன் கூட வரேன். நீ ஒன்றும் வந்து கிளிக்க தேவையில்ல, நீ மூடிட்டு இங்கே இரு, நான் மட்டுமே போய்க்கிறேன். அடியே, என்னடி ஒரே ஒரு கிஸ் தானே, கொடுத்தா நானும் உன் கூடவே வருவேன்ல, 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஆணியே புடுங்க தேவையில்ல, நீ வீட்டில இருந்து ஒவ்வொரு முட்டையா விட்டுட்டு நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். என்னடி இப்படி சொல்ற? அப்ப நான் வர வேண்டாமா? நீ ஒன்றும் வந்து கிளிக்க தேவையில்ல, அப்படி உனக்கு முத்தம் கொடுத்து தான் உன்னை கூப்பிட்டு போனோன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, சரியா? நீ வீட்டிலே இருந்து முட்டை விடு, நான் போகிறேன். அடியே நில்லடி, நானும் வரேன். ஐயோ வேண்டாம் சாமி, அதுக்கப்புறமா நீங்கள் லிப்ஸில் கிஸ் கேட்பீங்க, அப்புறம் கன்னத்தில் கிஸ் கேட்பீங்க, எனக்கு இதெல்லாம் தேவையா? வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டில் இரு, நான் மட்டுமே போகிறேன். செல்லம், அது சும்மா சொன்னேன்டி, நானும் வரேன்டி. நீ ஒன்றும் வந்து கிளிக்க தேவையில்ல, நான் போகிறேன். அடியே, நீ என்ன தனியா ஒப்ப போற? நான் எதுக்கு தனியாக போனோம்? நீ வரலன்னா நான் என்ன தனியாக போவேன் நினச்சியா? வெண்ணிலா இருக்கா, ரியாக்கா இருக்கா, யாரையாச்சும் கூப்பிட்டு நான் போகிறேன். போடா செல்லம். போடா மாங்காமடையா, அதான் கூப்பிட்டதுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல, இதில் கண்டிஷன் வேற. போ. அடியே, நான் வரேன்டி, நான் சும்மா தாண்டி சொன்னேன். நீ ஒன்றும் வந்து கிளிக்க தேவையில்ல, நான் வெண்ணிலா ரியாக்கா யாரையாச்சும் கூப்பிட்டு போகிறேன். பாய். பேசாம அவ கூப்பிட்டோன்னே மூட்டு போயிருக்கலாம். எல்லாம் உன் வாயிடா வாய், உன் வாயில தாண்டா சனி உட்கார்ந்துட்டு இருக்கு. கிஸ் வேணுமாம்ல, கிஸ், ஆளும் மூஞ்சும் மண்டையும் பாரு. வெண்ணிலா, நான் வேணா ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?
ஐயோ வேண்டாம் ரியாக்கா, நீங்கள் ஆல்ரெடி தலைவலிக்குன்னு சொன்னீங்கல்ல, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. எல்லா வேலையும் ஓரளவு முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நானே பண்ணிடுறேன். இல்லை வெண்ணிலா, இப்போ எல்லாம் ஓகே தான். நீ கொடுத்த கஷாயத்தை குடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம் ரியாக்கா, அந்த கஷாயம் குடிச்ச உடனே சரியாயிரும். ஆமாம் வெண்ணிலா, இப்போ நல்லா இருக்கு. அதான் சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சி வந்தேன். இல்லை ரியாக்கா, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சரி வெண்ணிலா. வெண்ணிலா, ரியாக்கா 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு வந்தேன். சொல்லுங்க அபி மேடம். வெண்ணிலா, ரியாக்கா, நான் ஷாப்பிங் போகிறேன். நீங்கள் 2 பேரும் வரீங்களா? நம்ம 3 பேரும் பேசாமல் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்துடலாம். அபி, ஷாப்பிங்கா? போன வாரம் தானே போயிட்டு வந்தேன், இப்போ என்ன அதுக்குள்ள? அதுவா, என்னோட ஐலைனர் காலி ஆயிடுச்சு. போன வாரம் வாங்க மறந்துட்டேன். சரி, அதான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா, சரி சரி. என்ன சரி சரி, 2 பேரும் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. வாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடலாமா? சரி அபி, போகலாம். எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சரி போகலாம். சரி 3 பேருமே போகலாம். இல்லை அபி, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டியை பார்க்க போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இன்னைக்கு போயிட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போகலாம். அப்படியா, சரி வெண்ணிலா, அப்போ நீ போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு வா. ரியாக்கா, நம்ம 2 பேரும் போகலாமா? சரி அபி, அப்படியே போகிற வழியில் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம். சரி ரியாக்கா. சே, இவளுங்க 3 பேரும் அப்படி என்னத்தை தான் பேசி தொலைவாளுங்கன்னு தெரியல. எந்நேரமும் கூட்டம் கூடி குசு குசுன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காளுங்க. இந்த 3 சனியனுங்களும் என்னுக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். சுந்தரி சித்தி. என்ன சித்தி, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? ஏய், என்னடி போனக்கு? என்கிட்ட வம்புகளுக்கு நான் சும்மா இருக்க முடியாதோ? என்ன சுந்தரி சித்தி, உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே வீட்டில் இருக்கணும் தான் பேரு, ஆனால் உங்களை சரியா பார்க்க கூட முடியல. அதனால ஒரு பாசத்துல கூப்பிட்டேன். அதுக்குள்ள ஏன் இப்படி பொங்குறீங்க? ஆரம்பிச்சிட்டியா? உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? ஓலை விடு முதல்ல. என்ன சுந்தரி சித்தி, நான் என்ன உங்களை பிடிச்சா வச்சிருக்கேன், ஆளை விடுன்னு சொல்றீங்க? சே, இதெல்லாம் வாயா இல்ல வேற என்ன இளவுமானு தெரியல. மூடுதா பாரு, லபலபா லபலபான பேசிக்கிட்டே இருக்கா. சுந்தரி சித்தி, நானும் ரியாக்காவும் கோயிலுக்கு போறோம். நீங்களா எங்க கூட வரீங்களா? ஐயோ அபி, அவங்க எதுக்குடி? ரியாக்கா சும்மா சும்மா. எனது கோயிலுக்கா? அதுவும் உன் கூடயா? மனுஷன் வருவானா? இல்ல சுந்தரி சித்தி, நீங்க ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிட்டீங்க. இப்படி கோயில் குளம் அங்க இங்கன்னு போனாதானே கொஞ்சமாச்சும் புண்ணியம் தேட முடியும். அதனாலதான் வேணா எங்க கூட வேணா வாங்க, நாங்க வேணா உங்களை சேர்த்துக்கிறோம். ஏய், என்னடி வர வர வாய் ரொம்ப நீளுது? பேசுற பேச்சுக்கு வாயை இழுத்து வச்சா ஒருத்தருவான் பாத்துக்க. ஐயோ சுந்தரி சித்தி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்படி அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருந்தா உங்க ஹெல்த் என்ன ஆகும்? எனக்கு என்னமோ நீங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போய் சேர்ந்துருவீங்க. பார்த்து இருந்துக்கோங்க. ஏய், என்னடி பேசுற? ஐயோ, இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன், பொறுமையா பேசுங்க, பொறுமையா கத்துங்க. இப்படியே கத்திட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா போயிருவீங்க. குட்டிச்சாத்தான் என்ன வாய் பேசுது பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவ்வளவு அப்படியே அடிச்சு நொறுக்கலாம் போலதான் இருக்கு. பாத்துக்கிறேன் உன்னை, பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க சரியா? முதல்ல இந்த சனியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அபி, எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போய் வாய் கொடுக்குற? இல்ல வெண்ணிலா, இந்த காண்டா மிருகத்தை வெறுப்பேத்தி பாக்குறதுல ஒரு சின்ன சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, நீ இருக்கியே. சரி, கோயிலுக்கு தானே போகணும், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி வெண்ணிலா. ரியாக்கா, வாங்க நம்ம போலாம். சரி அபி. ரியாக்கா, நான் பைக் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க அந்த பக்கத்து கடையில அர்ச்சனை பண்றதுக்கு தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிருங்க. சரி அபி, நான் வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்றேன், நீ பார்க் பண்ணிட்டு வந்துரு. சரி ரியாக்கா. என்னாச்சு இவளுக்கு? எங்க போனா? வண்டியை பார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என்னன்னு தெரியலையே, இன்னும் ஆளை காணோம். சரி போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் நட வேற சாத்திடுவாங்க. அபி வேற எங்க போனான்னு தெரியல. என்ன ஆளையே காணோம், இங்கேயும் இருந்த மாதிரி இல்ல. ஒருவேளை பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாளோ? ஸ்கூட்டி இங்க நிக்குது, அப்ப அபியை மட்டும் காணோம். எங்க போயிருப்பா? ஒருவேளை கோயில் உள்ள போயிருப்பாளோ? நான் பூ பழம்லாம் வாங்கிட்டு அங்கதானே நிக்கிறேன்னு சொன்னேன். ஒருவேளை கோயில் உள்ள போயிட்டாலா என்னன்னு தெரியலையே. ஐயோ அபி, எங்கடி போனேன்? ஐயோ கடவுளே, எங்க போனா? கோயில் முழுக்க இவளை தேடிட்டு ஆளை காணும், கோயிலுக்கு வெளியவும் தேடி பார்த்துட்டு ஆளை காணும். எங்க போயிருப்பா ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, எனக்கு வேற பயமா இருக்கு. என் கூட தானே இருந்தா, திடீர்னு காணாம போயிட்டா. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல தேடிட்டு இருக்கேன், ஆளை காணும். எங்கதான் போயிருப்பான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஸ்கூட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, சரி எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பான்னு நினைக்கலாம். ஸ்கூட்டி கோயிலுக்கு வெளியே நிக்குது, ஆளை மட்டும் காணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. பேசாம சக்திட்ட கால் பண்ணி சொல்லுவோம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பிருந்தா சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்தி அண்ணா. நீங்கள் எப்போவும் பிருந்தா சிஸ்டரோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே கார்த்தி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம கார்த்தி அண்ணாக்கு விஷ் பண்ணிருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நாச்சியா அவங்களோட பொண்ணுக்கு பிறந்த நாள், 26வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ரெஜியா பேகம் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே ரெஜியா பேகம் சிஸ்டர். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் தில்ஷாத் அவங்களோட தம்பி தங்கச்சி 2 பேருக்குமே பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சியோட நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. தில்ஷாத் அவங்க தங்கச்சிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாப்பி பர்த்டே தஷ் தஹீர் ப்ரோ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.